வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்று நீங்கள் ஒரு சின்ன தகவல் ஒன்று வந்தது. வாழ்க்கையில் நம்ம 3 நிலையில் இருக்கோம் அப்படின்னு. 60 வயசில் உங்கள் பணியிலேருந்து உங்கள் பணியிடம் உங்களை நீக்குகிறது அப்படின்றாங்க. பணியிடம் நீக்கலைங்க. நம்ம சர்வீஸ் முடிச்சுன்னு சென்டாப் பண்ணுறாங்க, வழி அனுப்புகிறாங்க. நீக்கிறது வேறு, சென்டாப் பண்ணுறது வேறு. நீக்குதுன்னு டிஸ்மிஸ் பண்ணுறதா நீக்கிறது. பணியிலேருந்து நீக்கிறதும் டிஸ்மிஸ் பண்ணோம். இது சென்டாப் நல்லா ஒரு ப்ரோக்ராம் போட்டு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டின்றது ரொம்ப சிறப்பான இது. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். சில நம்ம ஃபேமிலியாக கூட போகலாம், நம்மளை பற்றி பேசுகிறது, அது ஒரு சென்டாப் பார்ட்டி நல்லாயிருக்கும். எங்கள் இதிலலாம் வீட்டில் எடுத்தாந்து விட்டுருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் மரியாதையாக. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. அது சில பேர் அதை ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஆகக்கூடாதுங்க, அது ஜாலியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அவன் என்ன பதவி, அது இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் அதெல்லாம் 60 வயசு நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு நீங்கள் சாதாரண மனிதராக ஆயிடுவீர்கள். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ எங்கள் இதில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர் ஆரம்பிங்க. அவர் சாதாரண மனிதன் போட மாட்டார், ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர். ஒரு போலீஸ்ன்னு ரிட்டையர்டு எஸ்ஐ, ரிட்டையர்டு டிஎஸ்பி அப்படி தான் வரும், ரிட்டையர்டு ஹெச்எம் அப்படி தான் வரும். அதனால் சாதாரண மனுஷன்லாம் கிடையாது. அவங்கள அந்த கௌரவம் இருக்கும். எக்ஸ் எம்எல்ஏன்னு சொல்லியா, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், அது மாதிரி தான். அதனால் அதை பார்த்தும் நம்ம ஃபீல் பண்ணணும். அந்த கெத்துலேயே நம்ம பவராக இருந்தோமே அப்படின்னு அந்த கெத்துலேயே இருக்கிறது. அது நம்ம நடந்துற விதத்தில் இருக்கும். அது சில பேர் தவறாக எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஐ ஆஃபீஸராக இருக்கும்போது எல்லோரும் மிரட்டிக்கிட்டு செய்கிறோம். உதவி அதெல்லாம் வச்சுக்கூடாது. வச்சுன்னா சாதாரணமாக நீங்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ணாலே உங்களுக்கு மரியாதை இருக்கும். நான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சும்மா அந்த டேபிள் உட்காரும்போது அவன் சேர் தொடங்கலாம் கூட உடனே கூப்பிட்டு இது என்ன ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு. இன்றைக்கி அப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஃபோன் பேசுவேன், போர் அடிச்சுன்னா எல்லாேருக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன், ஃபோன் பேசுவேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, நான் அது மாதிரிலாம் பண்ணேன், இப்போ நான் உணர்கிறேன், வீட்டில் நான் மாப் போடுறேன்றது தேவையா. அதான் சொல்லேன், நீ அன்றைக்கி அது மாதிரி ஆச்சப்பா, அது என்ன அன்றைக்கி போய் என் டேபிளில் ஒரு சின்ன இதுனா கூட அந்த க்ளீனிங் அதில் கூப்பிட்டு நான் துடைக்க சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா, என் சர்ட்டு என்ன ஆகுது அப்படி இப்படின்னு. இன்றைக்கி என் வீட்டில் நான் தான் மாவு போடுறேன், வாரத்துக்கு 3 நாள் போடுறேன்றாங்க. அதனால் பதவியில் இருக்கும்போது கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுன்ற மாதிரிலாம் ஃபீல் சொல்கிறாங்க. அப்படிங்கிற நம்ம பிடிச்சா தான் செய்ய முடியும். நம்ம சர்வீஸில் இருக்கும்போது நம்ம சொல்கிறத உடம்பு கேட்டுது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 9 மணி ட்ரெயின் பிடிக்கணும்னு வைங்களேன், சம்டைம்ஸ் லேட் ஆகிடும். நம்ம வேகம் ஓடி போய் பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் ஓடி போய் ரன்னிங்கில் கூட பிடிச்சிருக்கேன். அப்போது நம்ம பிடிக்கணும்னு சொல்லும்போது இந்த உடம்பு நம்மளுக்காக ஒத்துழைச்சு. இப்போது ரிட்டையர் ஆகிட்ட பிறகு உடம்பு சொல்கிறது நம்ம கேட்கணும். இப்போ நான் மார்னிங் எழுந்து நான் கம்பல்சரி வாக்கிங் பண்ணோம்ப்பா, அதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதாங்க கம்பல்சரி அப்படின்றது இது எடுத்துடணும். ஏன்னா நம்ம ரிட்டையர்டும் போது கொஞ்சம் இது ஓய்வு காலம்னு பேர் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும். உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டுமே செய்யுங்க, கம்பல் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு டைமில் ஒருத்தர் ஐயோ மணி 6 ஆயிடுச்சுன்ட்டு அலறி இருந்துப்பாங்க. வேண்டாம், தூங்குறது ரொம்ப நல்லது. 7 மணி தான் ஆகட்டும். என்ன இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்தோம். இப்போ நான் எங்கன்னா வெளியே போனேன்னா கூட அலாரம் வச்சு 4 மணிக்கு எழுந்துப்பேன். அதெல்லாம் ஒரு கம்பல்சரி நம்ம போய் ஆகணுன்ற கட்டத்தில். அதர்வைஸ் நான் எப்போவுமே பதட்டப்படாமல் எழுந்துக்கங்க, நல்லது. அதே மாதிரி நைட்டில் படும்போது கூட ரிலாக்ஸாக படுங்க. இந்த ஒரு டென்ஷனாக சீரியல் பார்த்துன்னா அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன நியூஸ்லாம் வேணாம். இப்போ நியூஸ்லாம் ஒன்றுமே நல்லா இல்லை. சும்மா உங்களுக்கு கலந்து ஏதோ ஒன்று காமெடியாக பார்க்குறது, நம்மளுக்கு டைம் பாஸ் என்னவோ அது பண்ணணும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க மார்னிங் கம்பல்சரி வாக்கிங், உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அவங்க சொல்லிட்டான்ட்டு நம்ம வாக் பண்ண முடியாது. அவங்க சில பேர் ஏரியா நல்லாயிருக்கும், சில பேர் ஏரியா மழை காலத்தில் மேடு பள்ளமாக இருக்கும். அவங்க சொன்னான்ட்டு நீங்கள் போய்ட்டு என்ன பள்ளத்தில் விடுறாங்க. அதனால் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே செய்யுங்க. வாக்கிங் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டைவர்ட் பண்ணுங்கள். வாக் பண்ணுறத விட மார்னிங் எழுந்து சும்மா இந்த வாஷிங் மிஷினில் துணி போடுங்க. நம்ம வீட்டு தானே செய்கிறோம் இல்லையா, போர் அடிக்குதா, வெஜிடபிள்ஸ் கடைக்கு போங்க, காய்கறி வாங்கிங்க. இதெல்லாம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் நம்ம பண்ணிக்கிறது.
சும்மா ஒரு வாக்கு மாதிரியே இருக்கும். வழியில் யார் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் அவங்களா பேசுனா பேசுங்க, பார்க்காத மாதிரி போகாதீங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு 4 பேர் இருக்கட்டுமே அப்படின்னு. அதேமாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் பேசுங்க, சில இதெல்லாம் பண்ணுங்கள். ஃபோன்லேயே பேசலாம், தப்பு கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க. நான் அதுதான் போர் அடிக்கிட்டு ஒரு யூடியூப் மாதிரி ஒன்று பண்ணிட்டு எனக்கு அதில் ரொம்ப டைம் பிஸியாக மாதிரி இருக்குது. நான் அது எனக்காக உருவாக்கின்றது. அது ஒருத்தர் கேட்பாங்க, இதில் என்ன பைசா வருதானே. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் வேணும்னாங்க. நான் அது 1500 நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதில் 3000 ஹவர்ஸ் அது என்ன எனக்கு தெரில. எல்லாம் என் பசங்களுக்கு தான் தெரியும். நான் அதை பற்றி கேர் பண்ணல. அதாவது அது வரும்போது வரட்டுமே. எனக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகுது. எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியுது. சில பேர் ஃபோனில் யார் அன்னோன் பர்சன், அதாவது நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க. சார் இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது காஞ்சிபுரத்தில் எப்படி, இந்த ரூட் எப்படி போகணும், சில ஐடியாலாம் கேட்குறாங்க. அது நம்ம ஆள் முகமே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் பேட் கமெண்ட் சொல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சதோ அது மட்டும் செய்யுங்க. முடிஞ்சால் வாக் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னை பொறுத்து அதாங்க, முடியலையா உக்காந்துடும். உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். குளிக்கலாம், இன்றைக்கி சண்டே ஆச்சு, குளிக்கலான்னு போது உடம்பு சொல்லும், விடுப்பா சண்டே தானே அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஐயோ நான் குளிச்சு ஆகணும் அப்படி இப்படின்லாம் பண்ணாதுங்க. அதே மாதிரி சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிடுங்க. ஏன்னா சில இதெல்லாம் ஒத்துக்காது. அதெல்லாம் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நைட்டில் நான் 5 இட்லி சாப்பிடுவேன்னு சொல்லுங்களேன், 4 இட்லி ரொம்ப நிறுத்துடுங்க. கொஞ்சம் பசியில் படுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிட்டு படுக்காதீங்க. மத்தியானத்தில் நல்லா சாப்பிடுங்க. ஈவினிங் எப்படின்னா இந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சுகருக்கெல்லாம். ஆசைப்பட்டால் சாப்பிட்ருங்க, அதை நிறுத்தாதீங்க. அதுக்கான மாத்திரை தான் நம்ம போட்டுங்கிறோமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் என்ன நினைக்கிறோமோ அது செய்யுங்க. அதே மாதிரி நிறைய அது இதுன்னு ஆசைப்படாதீங்க. இப்போது உங்களுக்கு தேவையான பைசா பென்ஷன் வருதா, பைசா இருக்கா, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். இன்னும் வேணும்ன்ட்டு இந்த பார்ட் டைம் ஜாப் எங்கே போய் செய்யலாம், ஒரு 10 ரூபா தருவான், 15 ரூபா தருவான், 20 ரூபா தரும் சொல்லுவாங்க. போயிட்டுலாம் அதெல்லாம் அது ஒரு மைண்டெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். தேவையில்லை. செல்ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நம்மளுக்காக தான், இப்போது ரிட்டைர்மெண்ட் ஆளுக்காக தான் இது செல்ஃபோன் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். காலையில் வாட்ஸ்அப் வச்சுட்டு நான் டெய்லிங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணுறது 75 பேர்னால் நான் குட் மார்னிங் சொல்லுவேன். குட் மார்னிங் மீன்ஸ் நல் வணக்கம், காலை வணக்கம்லாம் கிடையாது. என் மனசில் என்ன ஆகுதோ அது ஒரு சினிமா பாட்டு ஏதோ ஒன்று ஒரு ஜாலியாக ஒரு மூடு போடுவேன். அதுக்கு அங்கேருந்து ரிப்ளை வரும், சூப்பர் ஜி, ஜியா அப்படின்பாங்க. அதுதான் வேணும். அதாவது நம்ம நேரில் பார்க்க முடியாது யாரையுமே. இப்போது பக்கத்தில் இருந்து கூட பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். வீடியோ கால் இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது செல்ஃபோன். வீடியோ காலில் பேசிக்கலாம். அதே மாதிரி ஊருக்கு போனேன்றீங்களா, அடித்து பிடிச்சி பஸ்ஸில் ஏறாதீங்க. நம்மளுக்கு ஒத்து வரலைன்னா விட்டுடுங்க. கொஞ்சம் கேப் புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வசதியான பிரயாணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேப் புக் பண்ணி போங்க. இந்த 100-200 பார்க்காதீங்க. அதாவது போக முடிஞ்சால் மட்டுமே போங்க. அதுக்குன்னு வாரம் கடன் வாங்கிட்டுலாம் போகாதீங்க. கடன் சுமை ஏற்றிக்காதீங்க. அதே மாதிரி நம்ம பசங்கக்கிட்டையும் கடனை வச்சுட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அதுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. பேர பசங்க பேத்திங்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருங்க. அதாவது சில பேர் சொல்கிறாங்க இப்படி அடிமையாகக்கூடாதா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஜாலியாக போனால் அதாவது ஜாலியாகவே இருக்கும். அப்படி தான் என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க. அதே மாதிரி வண்டியில் போங்க. உங்களால் 2 வீலர் ஓட்ட முடியுமா, ஜாலியாக ஓட்டுங்க. நடக்க முடியுமா, நடங்க. 2 வீலர் போய்ட்டு இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்களேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கே இதுவாக இருக்கும். நம்ம வழக்கமாக போயிட்டு நான் இங்கே டெய்லி இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் காஞ்சிபுரம்லாம் போயிட்டு ஒரே ரூட்டாக வரமாட்டேன். வரும்போது நம்மளுக்கு வேறு எத்தனை ரூட் தெரியுமோ அந்தந்த ரூட்டில் அப்படி வந்தோன்னா அது நம்மளுக்கே டைவர்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது பரவாயில்ல, எங்கள் வீடு கட்டியாச்சா அந்த ஒரு பார்வை போவோம். ஒரு கோயிலில் பார்க்கலாம். இல்லை அங்கே எவனா 2 ஃப்ரெண்ட்ஸு அந்த வழியாக வந்து நிற்பான். அவனை கேட்டால் நான் இங்கே தான் இருக்கேன்னா அது மாதிரி ஒரு அறிமுகம் ஆகும். இந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி சில ஹோட்டலுங்களை பாருங்கள், முடிஞ்சிச்சுன்னா சும்மா ஒரு வாட்டி எப்படின்னா போய்ட்டு அப்படி ஜாலியாக சாப்பிடுங்க. அதுக்கு ஹோட்டல் இதே வேண்டாம், சும்மா எப்போ ஒரு வாட்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சினிமா முடிஞ்சால் போங்க. ஏன்னா சினிமாவில் போனால் நம்மளால் ஒரு 3 ஹவர்ஸ் உள்ளே உட்கார முடியாது. என்னால் முடியாது, நான் உட்கார மாட்டேன். ஏன்னா நம்ம சினிமாவை அவ்வளோ பார்க்குறதில்ல. கடைசியாக பார்த்தது நம்ம ரஜினி படம் தான், அந்த எந்திரன். ஆமாம், எந்திரன் 2 பார்த்தேன், அவ்வளோதான். அதுவே 150 ரூபா டிக்கெட்டுன்ட்டாங்க. வேண்டாம், எனக்கு அதோட நான் டிவிலே பார்த்துக்கலாம். சினிமாஸ்லாம் கிடையாதுங்க, இப்போ முடிஞ்சிச்சு.
அதனால் ஒன்றும் இல்லை, அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். மார்னிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாக் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருங்க, அயர்ன் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு அதாவது இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் தான். அயர்ன் பண்ணுங்கள், சும்மா டூ வீலர் இருந்தால் தொடைங்க, வீடை வந்து ஒற்றடிங்க. இதெல்லாம் எது எது உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கம்பல் பண்ணி செய்யாதீங்க. மாத்திரை போடுறதா இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் ஒரு டேப்லெட் போடுறோம் தான், எந்த காரணத்துக்குன்னா நான் மாத்திரை நிறுத்தி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். அது பெருமை கிடையாதுங்க, அது அவங்களே கெடுத்துக்கிறான்னு தான் அர்த்தம். டாக்டர் வந்து இந்த மாத்திரை லைஃப் லாங் நீங்கள் சாப்பிடணுன்னு ஏதோ மாத்திரை நம்ம தள்ள எழுதுவோம், அதை வந்து எழுதிட்டாங்கன்னா அதை நீ கம்பல் பண்ணுங்கள், அது கண்டினியூ பண்ணுங்கள். நான் கூட எங்கே போனாலும் ஏன்னா மாத்திரை போடணுன்னா எடுத்துப்பேன், எடுத்துன்னு இதை போடணும். சாப்பிடும்போது இப்போது விஐபி வரும்போது 2 ஜீப் போவோம், போலீஸ் வேன் போவோம் தெரியுங்களா. நம்ம நினச்சிக்கோங்க இந்த டேப்லெட் போட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதோ லஞ்சு சாப்பிட்றதோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு அப்புறம் அதாவது சாப்பிட்ட பிறகு 2 மாத்திரை போடணுன்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுங்க, தப்பு கிடையாது. எக்காரணத்துக்கு ஒன்றும் இது பண்ணாதீங்க. நம்மளால் முடியாமல் எதையுமே செய்யாதீங்க, ஃப்ரீயாக வைங்க மனசாட்டம். ஓகே, அப்புறம் அதான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரி போகும். போர் அடிச்சதுன்னா ஒரு பேங்க் போகிற வேலைன்னு வைங்களேன், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வராதிங்க. அங்கே நிறைய பேர் பாவம் அந்த செலான் ஃபில்அப் பண்ண கூட தெரியாமல் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் பென் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் வாலண்டியராக போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்கிட்டு நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன், இந்த இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்லாம் போவேன். அங்கே யாருன்னா அப்படி இப்படி இருப்பாங்க, அது சில பேர் தெரிலவாங்க. பொதுவாக அந்த செலான்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். நான் வாலண்டியாக போய்ட்டு கொடுப்பா, என்ன வேணும் சொல்லு, என்ன அக்கௌண்ட் நம்பரு, என்ன உன் பேர், அப்படி கொஞ்சம் உரிமையாக கேட்டால் அழகாக சொல்லுவாங்க. அது மாதிரி அது பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் பண்ண கொஞ்சம் அங்கேயும் எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணுவேன். இபி ஆஃபீஸ் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வெயில் நேரில் சுற்றாதீங்க, மழையில் நனையாதீங்க, நம்மளை நம்ம பார்த்துக்குப்போம். அதான் ஓகே. இது ரொம்ப நாளாக, அதாவது இந்த வயசாகிடுச்சுன்னா நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு இன்னும் இஷ்டமான ட்ரெஸ்ஸுக்கு அதை போடுங்க. வேஸ்ட்டுக்கிறேன் என்ன வயசாகி போச்சு உனக்கு என்னத்துக்கு பேண்ட்டு அப்படின்னு கேட்குது. உங்களால் முடிஞ்சனா இன்னும் நினச்சா டிஷர்ட் போடுறீங்களா, எல்லாமே போடுங்க. வேஷ்டி 4 மணி வேஷ்டி அதெல்லாம் கட்டின்னு சாமியார் மாதிரிலாம் போகாதீங்க. என்னை பொறுத்து அதெல்லாம் பிடிக்காதுங்க. அதே மாதிரி நான் 2 நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி போகணும், சேவ் பண்ணணும், அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப சேவ் பண்ண முடியலன்னா என் பசங்களே கேட்டுருவாங்க, ஏன் டாடி சேவ் பண்ணேன்னு. அது மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஒரு டைம் இல்லைடா சோம்பேறி, இல்லை டாடி சேவ் பண்ணுறேங்க அப்படின்னு அவங்கள நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்ம சேவ் பண்ண என் பேனலில் வந்து அப்படி தடவி பார்ப்பான், ஏன் தத்தா முள்ளாகுது அப்படிமா. அதுக்காக பண்ணிடு கூட நானே அதெல்லாம். இது எங்கள் அப்பா ஸ்டைல் வைங்களேன், அவர் கூட ஆஃபீஸ் போகும்போது 2 நாள் ஒர்க் பண்ணுவார், அதே ஸ்டைலில் பண்ணுறேன். அவர் என்ன ரேசர் யூஸ் பண்ணார் அந்த இதுவே வச்சுருக்கேன். அவர் வந்து அப்போது இந்த ஐம்பொன்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த வெங்கலத்தில் வரும் அந்த ரேசர் தான் வச்சுருக்காரு. அந்த கிண்ணம் அந்த ரேசர் தான் இருக்குது என்கிட்ட. அதிலே தான் நான் சேவ் பண்ணுவேன். டெய்லி அவரை நினைப்பேன், சேவ் பண்ணும்போது எங்கள் நைனா எப்படி பண்ணாரோ அதே ஸ்டைலில் தான் பண்ணுவேன். அதுமாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு என்னால் முடிஞ்சால் போவாங்க, கம்பல்லாம் கிடையாது. இப்போ கூட வெட்டிங் டே வந்து கோயிலுக்கு போகலையானுங்க, ரைட் போயிட்டு நம்ம வீட்டாண்ட இருக்கிற கோயில் போவோம். கும்பலாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. கும்பலாக இருந்து போகிற ஒரே கோயில் சபரிமலை மட்டும்தான், அங்கே தனியாக போகக்கூடாது. அதுக்காக மற்றபடி எதையுமே கம்பல் பண்ணிக்க நான் ஏற்றுக்க மாட்டேங்க. எனக்கு எது பிடிக்குதோ அது செய்வேன், அதுதான் ஓகே. அதேமாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவேன். யார் எந்த ஃபோன் வந்தாலும் எது இருந்தாலும் நான் உடனே பண்ணுவேன். ஒவ்வொரு டைமில் ஃபோன் வரும்போது நம்ம எடுக்க முடியாமல் நல்லா ஆகிடும். வீட்டில் வந்து பார்ப்பேன், யாருன்னா ஃபோன் டக்குன்னு ஆச்சு, என்ன விஷயம். உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் நீ பிஸியாக இருக்குன்னு விட்டேன்னு. அப்படி கிடையாது, நம்ம திருப்பி பேசணுங்களா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெரும்பாலும் இப்போ எல்லாமே ரிட்டைர்மெண்ட் பீப்புள்ஸ், அதுமாரி ரிட்டைர்மெண்ட் பீப்புள்னு சொல்ல வேணாம், எனக்கு பிடிக்காது. நம்ம அதாவது ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒதுக்கல பண்ணல. நம்மளாம் இப்போ ஜென்டலாக இருக்கிறோம், அவ்வளோதான். கடமை ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நன்மதிப்பை வாங்கிக்கின்னு நம்ம பென்ஷன் வாங்கிக்கின்னு கௌரவமாக இருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு. இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பேசுங்க, ஃப்ரீயாகுங்க. எதுக்கும் நம்ம கோவப்பட வேணாம். ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலையா, நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாலும் சைலண்ட்டாக ஒதுங்க, தப்பே கிடையாது. நம்ம வாலண்டியர் போய் அவன் மேலே விழுந்து அந்த இதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது என்னை பற்றி தெரிஞ்சிடும். பார்க்கும்போது நான் போட்டுருவேன், அடடா இது செட் ஆகாதுன்னா அதோட அப்படி சைலண்ட்டாக ஒதுங்கிடுவேன். தேவையில்லை அது மாதிரி இது நமக்கு தேவையில்லை. நம்மள தேடி வந்து பேசுகிறாங்களா, அவங்க பார்க்கலனா கூட அவங்கள போய் பார்த்து நீங்கள் பேசுங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சது. அது மாதிரி நிறைய இன்னும் கூட எங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா ஆஃபீஸில் போனால் மரியாதை இருக்காதுன்னு. அப்படி கிடையாதுங்க.
இன்றைக்கும் நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா இருக்கேன். சர்வீஸில் என்னுடைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். நான் ரிட்டையர் ஆகும்போது இருந்தாங்க பாருங்கள் என் சக தோழர்கள், அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். டெய்லி அவங்களாம் குட் மார்னிங் வாட்ஸ்அப்னு அவங்கள என்ன மெசேஜ் தட்டுவாங்க, ஃபேஸ்புக் போவாங்க. அது ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஓகே. பழசை மறக்காதீங்க. ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டால் நீங்கள் தோன்றுறாதீங்க. சூப்பர். ஏன்னா இது ரொம்ப ஹாப்பியாக கொண்டாட வேண்டிய காலம் இது. நம்ம சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சிஎல் கேட்டால் கூட பயப்படுவோம், லீவ் இல்லைன்னுவான் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டில். அதே மாதிரி இப்போலாம் லீவ் எடுக்கூடாது, 3 பேர் எடுத்துட்டாங்க, 4 பேர் எடுத்துட்டாங்கன்னு ரொம்ப சங்கடமாக. என் டாக்டர் மேரேஜுக்கு அப்படி தான் எங்கள் மாப்பிள்ளெல்லாம் வரும்போது லீவுக்கு அப்படி கெஞ்சுவேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தாங்க. லீவு கேட்பேன். நான் கேட்டால் சாரி கேட்டேன், முடியாது. என்னப்பா முடியாது, வராங்கப்பா விருந்துக்கு வராங்க, அங்கே போனாங்க நீங்கள் அப்பப்போ. நான் இன்னும் கேட்டால் லீவெல்லாம் போடவே மாட்டேன். நம்மளுக்கே அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது பாருங்கள். எனக்கு மெயின் டார்ச்சரு ரிட்டைர்மெண்ட் ஆனால் இந்த ஆஃபீஸ் பிரச்சனை ஒழிஞ்சுதுங்க. உண்மையிலே ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட். அவ்வளோதான். நான் ஒவ்வொரு டைமில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன், 7:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எப்போ எழுந்துருமோ, திடீர்னு 4 மணிக்கு எழுந்து டீ சாப்பிடணுமா, போட்டு குடிங்க. எதையுமே நம்ம மனசு உடம்பு கேட்கும். 4 மணிக்கு ஒரு டீ சாப்பிடேன் அப்படின்னு நம்ம கேட்கல, உடம்பு கேட்கும். கொஞ்சம் டீ சாப்பிடுங்க, என்ன நினைக்கிறோமோ அது செய்யுங்க. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப டைம் பாஸ், ரொம்ப பிடிச்ச இது. நான் கிச்சனில் கொஞ்சம் டிஃபன்லாம் கொஞ்சம் செய்வேன். எனக்கு அது ஒரு பிடிச்ச வேலைன்னு வைங்களேன். அது பண்ணுவேன். வாஷிங் மிஷின் போடுவேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. வண்டி துடைக்கிறது, என் பேரை வந்துட்டேன்னா அவன் வண்டியெல்லாம் துடைச்சி ஏதோ ஒன்று மைண்ட் அப்படி மாற்றிட்டே இருக்கணும். ஒரே யூனிஃபார்மாக ஒரே ஒர்க்கில் போகக்கூடாது. அதான் ஓகே. பார்ப்போம். இன்றைக்கி நேர்ந்து ஒரு இது போட்டிருந்தேன் அந்த யானையை பற்றி. ரொம்ப பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி புதுமையான விஷயம்லாம் நான் வந்தால் நல்லாயிருக்கும். அதான் பண்ணுறேன். ஓகே. நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது மைண்டு பிஸியாக வைங்க, ஜாலியாக இருக்கும். ரொம்ப டல்லாகாதீங்க, ஃப்ரீயாக வைங்க. அவ்வளோதான். எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஓகே. பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.